வணக்கம் ரிதி. அறப்போர் இயக்கம் மீதான அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி மான நஷ்ட ஈடு வழக்கு விசாரணையில் சாட்சியங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். முந்தைய அதிமுக ஆட்சியில் 2019, 2021 இடைப்பட்ட ஆண்டுகளில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்களில் நெடுஞ்சாலை டெண்டர் பணிகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தலைமை செயலாளர், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறைகளிடம் அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த 2022 ஆண்டு புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் நெடுஞ்சாலைத்துறை முறைகேடுகளால் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை அறப்போர் இயக்கம் தனது சமூக வலைதளங்கள் பக்கங்களில் வெளியிட்டது. மேலும் அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2022 ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி மான நஷ்ட ஈடு வழக்கு விசாரணையில் தனது சாட்சியங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளிக்கிறார். விதி.